ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொள்ளு எடுத்திருக்கோம். கொள்ளு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் சுண்டல் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ரசத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கொள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கொள்ளோட தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கொள்ளு ரசம் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கொள்ளு ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச கொள்ளு ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அது வேக வச்ச தண்ணி இருக்கு. தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், நாட்டு பூண்டு 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், காஞ்ச கருவேப்பிலை. வாங்க எப்படி ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இந்த காய்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துடலாம். எண்ணெய் போட வேண்டாம் கடாயில. ஜீரகம் நல்லா வறுப்படணும், அந்த வாசனை வரணும். பூண்டும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 3/4, அதாவது 1 பாதியமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, பூண்டு இப்போ வறுத்தது எல்லாமே மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுல கொள்ளையும் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கோம். கொத்தமல்லி நிறைய எடுத்துக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். கருவேப்பிலை எடுத்தாச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இதுல போட போறோம். கொஞ்சமா தண்ணி அலசி ஊத்திருக்கேன். கொள்ளு தண்ணி ஊத்திடலாம். ரொம்ப கெட்டியா இருக்கு, கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி, 1 கப்பு கொள்ளு வேக வச்ச தண்ணி, 4 கப்பு தண்ணி ஊத்திருக்கேன். கொள்ளு வேக வைக்கும் போதே உப்பு போட்டாச்சு, அதனால ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டா போறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் போதும். இதுல கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயம் வறுத்தும் போடலாம், இப்படியும் போடலாம். ரொம்ப வறுப்பற்றக்கூடாது. ரொம்ப வறுப்பட்டுருச்சுன்னா பெருங்காயம் கசப்பு தட்டிடும், பார்த்து பண்ணணும். இல்லை இப்படியே நீங்க பண்ணிக்கலாம். இதுல புளி தண்ணி ஊத்தல, அதுக்கு பதிலாக தக்காளி போட்டுறாச்சு. ஒரு கொதி வந்தா போதும். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. அரைச்ச மசாலா போட்டாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். பச்சை மிளகா ஒரு வாசனைக்காக தான் போட்டிருக்கேன். வாசனையும் காரமும் லைட்டா கீரல் போட்டு போட்டாச்சு. ரொம்ப காரம் இறங்காது. ரொம்ப நேரம் ரசம் கொதிக்க கூடாது. ஒரு கொதி ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே கொள்ளு வெந்திருக்கு, அதனால லைட்டா கொதிச்சா போறோம். ரசம் கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துடலாம். கமகமான்ட்டு ஒரு கொள்ளு ரசம் ரெடி. இதே மாதிரி கொள்ளு ரசத்தை செஞ்சு உங்க வீட்டுல நீங்களும் அசத்துங்க. இன்னைக்கு இந்த கொள்ளு ரசம் டேஸ்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் வராங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லதா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம தோசை செஞ்சிருக்கோம். தோசை வித் புளிச்சக்கீரை கொடுக்குறேன். அண்ட் தென் நான் கொள்ளு ரசம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா வாசனையா இருக்கு கொள்ளு ரசம். இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க. ரெடியா? கண்டிப்பா வியூவர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் என் ஃப்ரெண்டு விதவிதமா சமைச்சிட்டு அந்த மெனுவை போட்டோ எடுத்து அனுப்புவாங்க பாருங்க. எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் ஓடி வந்துருவேன் நான். அந்த மாதிரி யாருக்கா இருந்தாலும் இது டெம்ட் ஆகும். ஸோ இந்த கோங்கரா சட்னி நம்ம கேட்டுப்போம். ஸோ இது தெலுங்கானா சைடு தெலுங்கு பீப்புள் நிறைய பண்ணுவாங்கங்க. ஆசம், சூப்பர் சட்னி. அதுவும் அது கூட இந்த தோசை காம்பினேஷன் வச்சு சாப்பிடும்போது இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தோசை சாப்பிடலாம். கொள்ளு ரசம் குடிக்கலாம், வித் சாப்பாடு கூட சாப்பிடலாம். இப்ப குடிக்க போறாங்க. எஸ் 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 குடிச்சிட்டு அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. சூப்பர். ரசம் அப்படின்னாலே நம்ம தக்காளி ரசம், பருப்பு ரசம், மிளகு ஜீரக ரசம், இது மாதிரி வெரைட்டி பார்ப்போம். இந்த கொள்ளுல பொதுவா நிறைய பேர் ரசம் பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கொள்ளுல தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கு. இதோட ரெசிபி கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கே பிடிக்கும். இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனாலும் நம்ம இதை சூடா குடிச்சோம் அப்படின்னா
வெயிட் லாஸ்க்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கொள்ளு ரசம் ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கலாம். கண்டிப்பா. ஸோ ரெசிபி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் லதா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் டடா, see you. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.